இல்லைன்னு நாங்கள் எப்பவுமே நினச்சதில்ல. எங்களோட எங்களோட இருக்காவ இப்போவும் இருந்துட்டு தான் இருக்கா. நாங்கள் அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை. நான் என்கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பாள். அம்மா அப்பாவோடைய அவங்கள பாசம். மனசு கஷ்டமாக இருக்குது. திரும்ப போய் சொல்கிறேன், இந்த மாதிரி அழுகுறா என்ன வந்து பாருங்க அப்படின்னா, அது நாங்களாம் கை வைக்க மாட்டோமா? எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாரோ அவர் தான் வந்து பார்ப்பாரு. அவர் காலையில் 10 மணி தான் வருவார். கட்டை பிரித்தார். கட்டை பிரிக்கோ இந்த கீழே மட்டும் அப்படியே பாதி சாத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மேல் கட்டை கட்டினாங்க. அப்போவே ஃபுல்லாக பச்சையாயிடுச்சு என் குழந்தை கால். கீழேயே பச்சையாயிடுச்சு, மறுத்து போச்சு. எந்த தட்டுறாங்க எந்த ஒரு உணர்வும் இல்லை. குழந்தைக்கு எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழந்தை உயிருக்கு ஆபத்து. அதனால் கால் எடுத்துடலாம். சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வேறு யாருமே அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம், எங்களுக்கு அது தேவையில்லை. தங்கச்சிக்கான மாதிரி வேறு யாருக்கும் ஆகக்கூடாது, அதுதான் எங்களோட இது. ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க வெறும் ட்ரான்ஸ்ஃபர் சஸ்பெண்ட் பண்ண தான் பண்ணாங்க. அதுதான் அவங்களுக்கான ஆக்ஷனாகவும் எடுத்திருக்காங்க. வேறு எந்த ஆக்ஷனும் இப்போ வரைக்கும். வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகிப்போச்சு. பிரியா வந்து நம்ம எல்லாரையும் வந்து பிரிஞ்சு போயிட்டு. இந்த 2 வருஷம் ஆக்சுவலாக எப்படி இருக்குது உங்கள் ஃபேமிலியில்? ஆக்சுவலாக அவள் இல்லைன்னு நாங்கள் எப்பவுமே நினச்சதில்ல. எங்களோட எங்களோட இருக்காவ இப்போவும் இருந்துட்டு தான் இருக்கா. நாங்கள் அப்படி தான் நினச்சின்னு இருக்கோம். மனசு கஷ்டமாக இருக்குது தம்பி. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவளை. நான் என்கிட்ட தான் ரொம்ப பாசமாக இருப்பாள். அம்மா அப்பாவோடைய அவங்கள பாசம். நானும் ரொம்ப கோவத்தை காட்டுவேன், திட்டுவேன், பேசுவேன். ஆனால் பின்னாடி பாசம் தான். ஏன்னா எப்படின்னா பயம் இருக்கணுமே. ஆமாம், எப்பவுமே இருப்பேன். இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது தான் அவள் இல்லைன்றதை மிஸ் பண்ணுவேன். மற்றபடி வீட்டில் இருக்கா, ஸ்கூல் போயிருக்கா, காலேஜ் போயிருக்கா தான் என்னோட மைண்ட் செட்டு. ஆக்சுவலாக அன்றைக்கி என்ன நடந்துச்சு? ஆக்சுவலாக எப்போ ஆரம்பிச்சிது இந்த கால் பிரச்சனை அவங்களுக்கு? அது வந்து விளையாட போகிறப்போ கீழே விழுந்து அடிபட்டுருக்குது. ஆனால் என்கிட்ட சொல்லாமே விட்டுட்டு இருந்தா. எங்களுக்கு சொன்னால் எங்கே நாங்கள் அனுப்ப மாட்டோன்றதுக்காக அப்படியே விட்டுட்டே இருந்தா. அப்புறம் விளையாட ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிற வாரத்தை நாங்கள் ஸ்டான்லிக்கு ஃபஸ்ட்டு கூட்டின்னு போனாங்க. கோச்சு கூட்டின்னு போயிருந்தார். கூட்டின்னு போய் ஒரு ஒன் வீக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. நல்லா ஆயிடுச்சு. மறுபடியும் விளையாட ஆரம்பிச்சிருந்தா. திரும்ப அதே இடத்துல விழுந்து அடிப்படவோ அவருக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறதுனால தான் அங்கே ஸ்கேன் எடுத்துறாங்க. ஜிஹெச்சில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுத்தோம். பார்த்துட்டு தான் அந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்கிப் பண்ணியிருந்தேன். அதுக்காக சரி ஜிஹெச்சிலே நம்ம அட்மிட் பண்ணலான்னு வச்சுருந்தப்போ இந்த பெரியார் ஹாஸ்பிட்டல் பற்றி சொல்லியிருந்தாங்க. சரி அதனால் நாங்கள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு இது ஓகே ஆப்ரேஷன் பண்ணால் தான் இது அப்படின்னு சொல்லிட்டுனா. அதுக்கப்புறம் இப்போ 1 வீக் கழிச்சு நாங்கள் போய் அட்மிட் பண்ணோம். அட்மிட் பண்ண பிறகு ஒரு எல்லா டெஸ்ட் எடுத்தாங்க. எல்லாமே நார்மல் தான். அவளுக்கு எந்த நோயும் எதுவும் கிடையாது. நல்லா தான் ஆரோக்கியமாக தான் இருந்தாள். அந்த 2 வீக் சளி பிடிச்சிருந்ததுனால ஒரு வாரம் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அது வரைக்கும் இருக்கணும். அப்போ தான் வந்து சொன்னாங்க 3 நாள் கழிச்சு புதன்கிழமை தான் ஆப்ரேஷன் சொல்லி ஞாயிற்றுக்கிழமை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னதுனால சரி நாங்கள் ஓகே ரெடியாக இருந்தோம். அப்புறம் அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு கூட்டின்னு அப்போ தான் சொன்னாங்க லேசர்லேயே பண்ணிடலாம், அது ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு இது இல்லை, கிழிஞ்சு தான் இருக்கா. ஆனால் அவ்வளோ கிளியில் லேசரில் பண்ணலான்றதுனால நாங்கள் சரி அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டா. பரவாயில்ல, ஆப்ரேஷன் பயந்துன்னு தான் இருந்தா, லேசர்ன்றதுனால அவ்வளோ ஒத்துக்கினா. சரி ஆனால் நாங்களும் சரி சொல்லிட்டோம். அன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஆப்ரேஷன் சொன்னாங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு மருந்து இல்லைன்னு சொல்கிறதுக்காக வந்தாங்க. 10 மணிக்கு ஆப்ரேஷன் சொல்லிவிட்டு மருந்து இல்லைன்றதுக்காக எங்கள் வெளில போய் வாங்கிட்டு சொன்னாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். அதை வாங்கிட்டு கொடுத்து 11 மணிக்கு கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிடுங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது. வரும்போது மணி 4:30 இருக்கும். சாயந்தரம் தான் வந்தாங்க வெளியில். ரொம்ப டிலேவாக தான் வந்தாங்க. காலையில் வெயிட் பண்ணி தான் வரவே இல்லை. 4 மணி 4:30 மணி இருக்கும். அப்போ தான் வெளில கூட்டின்னு வந்தாங்க. கூட்டின்னு வரும்போது 3 கட்டு போட்டிருந்தது. நாங்கள் அப்போவே கேட்டோம். ஆனால் அந்த டாக்டர் யாரும் வரல. தள்ளின்னு வந்தவங்க தான் கூட்டின்னு வந்தாங்க. அப்போ கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை அவங்க. இப்போ ஐசியூவில் எத்துமே வச்சு இது கீழே ஐசியூவில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்தது ஒரு 7 மணி வரைக்கும் தான் நான் கொஞ்சம் சிரிச்சு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அதுலேருந்து அவர் அழுவதும். அப்புறம் 2 சிஸ்டர் வந்திருந்தாங்க நைட் டியூட்டி பார்க்குறவங்க. அவங்ககிட்ட போய் சொன்ன மாதிரி வலிக்குது அழுகுறா அப்படின்னு. உடனே வந்து ட்ரிப்ஸில் அந்த ஊசி மருந்து ஏற்றிட்டு போயிட்டாங்க. அது ஒரு 1 ஹவர் தூங்கினா. திரும்ப எழுந்து அழுதா. திரும்ப போய் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி அழுகுறா என்ன வந்து பாருங்க அப்படின்னா, நாங்களாம் கை வைக்க மாட்டோமா? எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாரோ அவர் தான் வந்து பார்ப்பார். அவர் காலையில் 10 மணி தான் வருவார். அது வரைக்கும் எப்படிங்க குழந்தை வலி இதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணியாவது கேளுங்க என்ன பண்ண. நைட் ஷிஃப்ட் பார்க்குற டாக்டர்ஸ் யாருன்னா இருந்தாங்க? அவங்க பேர் தெரியாது. 2 சிஸ்டர் இருந்தாங்க. ஓகே. இல்லை டாக்டர்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் பார்க்குறாங்க வரவே இல்லை. எந்த டாக்டரும் இல்லை. அந்த ஐசியூ ரூமில் 2 சிஸ்டர் மட்டும் தான் இருந்தாங்க. உள்ள டாக்டர்லாம் கிடையாது. யாருமே வரல. இல்லை. ஓகே. இப்போ வந்து வலி வந்து அன்னைக்கு வந்து நைட்டே ரொம்ப சிவியராக 7 மணிக்கு தான் நல்லா இருந்தா. நாங்கள் 7 மணிக்கு எங்கள் பெரிய பையன் வீட்டுக்கு கூட்டின்னு வந்தான். அவளை ஆப்ரேஷன் பண்ணி வார்டில் போட்ட பிறகு என்னை கூட்டின்னு வந்து நாங்கள் அப்புறம் வெளியில் ட்ரெஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி வந்தோம். அவன் ஃபோன் வருது, இந்த மாதிரி அழுகுறாம்மா ரொம்ப அழுசா. உடனே கூட்டின்னு போனான். என்னை கூட்டின்னு போனப்போ ரொம்ப வலி அழுகுது முடியலம்மா அப்படின்னு.
எங்களுக்கு அப்போ எதுவுமே தெரியாது. முதல்ல நாங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லலை. எதுக்கு 3 கட்டு போட்டிங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த ரீசனும் சொல்லலை. எந்த டாக்டர் வந்து சொல்லுவாருன்னு சொல்லி வச்சுட்டாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் 1 ஹவர் 2 ஹவர் தான் தூங்குவான். அந்த இன்ஜெக்ஷன் போட்டு போயிடுறாங்க, தூங்கினான். எந்த டாக்டரும் அப்புறம் வரல. 10 மணி காலையில் விடிஞ்சுது, அதே தான் என் குழந்தை அழுதுனே இருந்தா. அப்போ கால் வலியுதுமா வலியுதுமா, நானும் அப்படி கையை பிடிச்சி விட்டு இருந்தேன். அப்போவும் என் கையை பிடிச்சி அழுது, வலியுதுமா போய் கூடுமா போய் சொல்லிக்கிறேம்மா, நாங்கள் எப்படிம்மா பண்ணுவோம், எந்த டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணாரோ அவங்க தான் வந்து பார்ப்பாங்க, வெயிட் பண்ணுங்க. மணி 10 ஆச்சு 11 ஆச்சு வரலை. அப்புறம் அந்த டியூட்டி டாக்டர்னு நினைக்கிறேன், அவர் கொஞ்சம் கருப்பாக இருந்தார், அவர் பேர் யாரும் தெரியல. டியூட்டி டாக்டர் வந்தார். அவர்கிட்ட இப்போ சொன்னேன், இந்த மாதிரி வந்து பாருங்கள் வலிக்குதுன்னு சொல்கிறேன். என்ன இல்லைம்மா அவர் வருவார், வெயிட் பண்ணுங்க, வருவார் அப்படி சொல்லி அதுக்கப்புறம் நான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சேன். நான் சத்தம் போட்டேன், போய் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை நாங்கள் கூப்பிடவா, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எதுவுமே பார்க்க மாட்டேன், கொல்ல மாட்டேங்க, அழுதுன்னு சொன்னால் மருந்து போட்டு போறீங்க சொன்னார். அப்புறம் அவர் ஃபோன் பண்ணி யார்கிட்ட பேசுனாங்க என்ன பேசுனாங்க எனக்கு தெரியாது. அப்புறமா வந்து அந்த டாக்டரே அந்த அப்போட அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வரல, டியூட்டியில் இருந்த டாக்டர் தான் வந்து கட்டை பிரித்தார். கட்டை பிரிக்க இந்த கீழே மட்டும் அப்படியே பாதி சாத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்க. லேசர் ட்ரீட்மெண்ட் தானே சொல்லி அப்படி தான் சொல்லி அட்மிட் அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் தான் சொன்னாங்க. அப்புறமா அவ்வளோ இல்லை லேசரில் பண்ணுறேன்னாங்க. அதுக்கும் நாங்கள் ஓகே சொல்லிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு என்ன ரீசன் இப்போ வரையும் எங்களுக்கு தெரியல, எங்களுக்கும் அவங்க சொல்லலை எதுவும். அந்த ஃபஸ்ட்டு அந்த கீழே இருக்கிற கட்டை கழட்டும் போது அப்படியே சதை அப்படியே அல்லமாக இருக்குது அந்த இடம் அங்கே. அதுக்கப்புறம் மேல் கட்டை கழட்டினாங்க. அப்போவே ஃபுல்லாக பச்சையாயிடுச்சு என் குழந்தை கால், கீழேயே பச்சையாயிடுச்சு, மறுத்து போச்சு. எந்த தட்டுறாங்க எந்த ஒரு உணர்வும் இல்லை. ரொம்ப நேரமாக வந்து கட்டு அப்படியே கட்டுனால அப்பயே போயிட்டு இருக்காது, எந்த உணர்வும் இல்லை. தட்டுறாங்க என்னம்மா சார் ஏதாவது சொன்னது எதுவுமே இல்லைம்மா, ஒன்றுமே தெரியலம்மா எனக்கு. அப்புறம் இதை கழட்டாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் ஆப்ரேஷன் அதே மாதிரி தான் அறுத்து பண்ணியிருக்காங்க. அதே மேலே வந்து இந்த லெதர் ஷீட் இருக்குது பாருங்கள், ஒயிட் கலரில், அதை ஃபுல்லாக எந்த அளவுக்கு சுற்றணுமோ அந்த அளவுக்கு சுற்றி கட் போட்டுருக்காங்க. ஓப்பன் பிரிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்துக்குது அந்த லெதர் ஷீட். ஆனால் வந்து உங்ககிட்ட லேசர் ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறது வந்து உங்ககிட்ட எந்த விதத்துலையும் சொல்லலைங்களே, லேசர்னா தான் கூட்டின்னு போனாங்க. ஆனால் நீங்கள் கேட்டிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேட் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 3 நாள் கழிச்சு அப்புறம் 2 நாள் டெய்லி வந்து பார்ப்பாங்க பாருங்க, காலைல வந்து பார்ப்பாங்க டாக்டர்ஸ். அப்போ சொன்னாங்க இது லேசரில் பண்ணலாமா, இது வந்து ஆப்ரேஷன் அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் சந்தோஷப்பட்டோம், அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அப்படி தான் கூட்டின்னு போனாங்க. ஆனால் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிற வரைக்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லிட்டு போனாங்க. 1 ஹவர் 2 ஹவர் அவங்க கோச் சொன்னார், 2 ஹவரில் முடிஞ்சிருமா லேசர்லாம் அப்படின்னு. ஏன்னா அவர் ஏற்கனவே பண்ணியிருக்காரு அவர். அதனால எங்களுக்கு சொல்லியிருந்தாரு, வழியிலேருந்து வந்ததும் ஒரு 1 ஹவர் தான் இந்த கட்டுக்கணும், அது ஒரு அவுத்துறணும் சொல்லுங்க அப்படின்னு. அப்புறம் தான் அவர் சொன்னப்போ தான் எனக்கே இப்போ இதுவாச்சு. அப்போ தான் நான் போய் கேட்டுனே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் 3 கட்டம் பிரித்து பார்த்தா ஃபுல்லாக இதுவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களாம் என்ன பேசுனாங்க தெரியல, கீழே ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டின்னு போனாங்க. கீழே ஒரு இது இருக்குது, லிஃப்ட்டில் கூட்டின்னு போயிட்டு அப்போ நான் வெளியே தான் நிற்க வச்சுருந்தாங்க. என்ன பேசுனாங்க எது பேசுனாங்க எனக்கு தெரியாது. அப்புறம் வெளியில் வந்து இதுமாதிரி ஜிஹெச் கூட்டின்னு போங்கம்மா, இது வந்து இதுக்கு போடுற மருந்து இல்லை, எங்களுக்கு ஜிஹெச் கூட்டின்னு போங்க சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. இப்போ யாரும் இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். சரி உடனே ஆம்புலன்ஸில் என்னையும் அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே போன பிறகு இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்புறம் டாக்டர்லாம் பார்த்துட்டு ஆப்ரேஷன் மறுபடியும் அப்புறம் என்ன சொன்னாங்க அங்கே உள்ளே நடந்து நான் வந்து உடம்பு இல்லாமல் எனக்கு இதாகிடுச்சுனால நான் வெளியே இருந்தேன். அப்புறம் பசங்க தான் கூட இருந்தாங்க. இல்லை எப்போ வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது பெயின்? அவன் நைட்டே வந்துடுச்சுங்க. நைட்டே 4 மணி வரைக்கும் தான் வந்த பிறகு ஒரு 1 ஹவர் தான் சிரித்து பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் 7 மணி 8 மணி நான் மட்டும் உள்ளே போயிட்டேன். நான் மட்டும் தான் ஒருத்தர் தான் இருக்கணும்னாங்க, நான் மட்டும் தான் இருந்தேன். அப்போலேருந்து ஆரம்பிச்சிச்சு அந்த வலி. சரி இது எப்போ ஆப்ரேஷன் பண்ணால் நார்மல் வலி தான் சொல்லிட்டு நானும் கம்முன்னு இருந்தேன். அப்புறம் இருக்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டு அப்புறம் நாங்கள் போய் சொன்னோம், இந்த கட்டு கொஞ்சமாவது லூஸ் பண்ணி விடுங்க, ரொம்ப அதெல்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம், யார் ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க தான் வந்து பார்க்கணும். அப்போ நீங்கள் அவருக்காவது ஃபோன் பண்ணியாவது கேளுங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ண கேளுங்க. 10 மணி ஆச்சு, இப்போ கூட வரல அந்த டாக்டர்னு. அவர் வந்ததாங்க நாங்கள் பார்ப்போம். அப்புறம் நாங்கள் சத்தம் போட்டு அந்த டியூட்டியில் இருந்த டாக்டர் வந்து கட்டெல்லாம் சொன்னாங்க போல அவுக்க சொல்லி. அப்போ அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வரலை. இவங்க தான் அவுத்து பார்த்து கீழே கூட்டின்னு போனாங்க. அப்புறம் ஜிஜே. ஓகே பிரியா, அவங்க சொன்னாங்களா வந்து கட்டு ரொம்ப இறுக்கமாக இருக்கு, கால் உணர முடியல, இங்கே வலிக்குதுமா, இது லூஸ் பண்ண சொல்லுமா, கீழே லூஸ் பண்ண சொல்லுமா, எனக்கு முடியல அப்படி. அந்த அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கட்டு அந்த அளவுக்கு டைட்டாக போட்டது தான் பெரிய காரணம். கட்டு போட்டனால இந்த இடம் அப்படியே இப்போ இங்கே கட்டு போட்டது இங்கே அப்படி வீங்கி போச்சு குழந்தைக்கு. திரும்ப இங்கேருந்து இங்கே வீங்கி போயிடுச்சு. கால் வந்து ஃபுல்லாக பச்சை கலர் ஆயிடுச்சு. நான் பார்த்தேன், நான் கரெக்டாக. சாதாரண சின்ன ஆப்ரேஷன் தான் சொல்லி எங்களை பெரியார் நகர் ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைய கூப்பிட்டு போனாங்க. 1 ஹவரில் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு 5 ஹவர் ஆகி குழந்தைக்கு அந்த நரம்பு ஏதோ கட் பண்ணிவிட்டு ரத்தம் குழந்தைக்கு 18 வயசு கூப்பிடுச்சுன்னு வரும், டைட்டாக கட்டி வேறு வார்டுக்கு காமிச்சிட்டு யாரும் போய் பார்க்காதீங்க, இன்ஸ்பெக்ஷன் ஆகிடும்னு சொன்னாங்க. நாங்கள் பார்க்கல. குழந்தைங்க வழியில் துடிப்போ மழை குடிச்சு போட்டு தூங்க வச்சுட்டு
அப்புறமா அந்த ரத்தம்லாம் கட்டி போய் குழந்தைக்கு ஆட்டுக்கு எடுத்துருக்கு போதுமான மருந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஜிஹெச்க்கு அனுப்பிச்சாங்க சார். அங்கே போனோடனே மினிஸ்டர் ஹெல்த் மினிஸ்டர் வந்து குழந்தைக்கு எவ்வளோ லேட் பண்ணுறீங்களோ அவ்வளோ குழந்தை உயிருக்கு ஆபத்து, அதனால் கால் எடுத்துடலாம், நான் அந்த செயற்கை கால் பெங்களூர்லேருந்து வர வைக்கிறேன்னு சொல்லி அதையும் வர வச்சுட்டாரு. ஓகே. வர வச்சுட்டு டின்னு எல்லாம் நான் ஐசி வார்டிலே பிரியா உண்டி தான் இருந்தது, வேறு யாருமே கிடையாது. எல்லாம் டாக்டர்ஸும் நல்லா ஒர்க் பண்ணாங்க. ஓகே. பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் கால் எடுத்துறேன் நான். சரி கால் எடுத்தாலும் பரவாயில்ல, குழந்தை உயிரோடு வந்தால் போதும் நாங்கள் நினச்சி கையெழுத்து நானும் ஒய்ஃபும் கையெழுத்து போட்டோம், அண்ணாங்கெல்லாம் போட்டோம். போட்டுட்ட பிறகு குழந்தை 7:15 மணிக்கு இறந்துட்டுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொன்னாங்க சார். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேமிலிஸில் வந்து பொம்பளை பிள்ளைங்களை வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக விட மாட்டாங்க. ஸ்போர்ட்ஸ் அந்த அளவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸில் அலோவ் பண்ண வச்சு வந்து நிறைய மெடல்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் இருந்திருந்தால் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க கண்டிப்பாக அவர் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படியிலேருந்து தேர்ட்லேருந்து அவளுக்கு ரொம்ப விருப்பம். ஃபஸ்ட்டு ரன்னிங்லாம் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வருவாள். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எல்லாத்தையும் ரன்னிங்கில் வருவாள். அப்படி இருந்திருந்து அவளுக்கு எப்படி ஃபுட்பால் விரும்பினான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் 6th அவள் ஃபுட்பால் அவளுக்கு ரொம்ப விரும்புகிறான்னு சொல்லிட்டு சரி அதுலேயே நான் சேர்த்து விட்டேன். நேரஸ்ட் இடத்துல போய் ப்ரைஸ்லாம் வேணும். நேரஸ்ட் இடத்துல அவங்க தான் சின்னது ஃபஸ்ட்டு அங்கே போய் விளையாடி ஜெயிச்சு வந்தான். அதுலேருந்து சரி ஒர்க்கு சொல்கிறாங்க. நான் கோச்சில் சொல்லி அவர் ட்ரெயின் கொடுத்தாரா. எல்லாரும் கோச்சும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிது. அவள் விளையாடுதா அந்த மாதிரி அந்த ஒரு வெறித்தனமாக விளையாடுவா. அதனால் கீழே விழுந்தா கூட எங்கிட்ட சொல்ல மாட்டான். நான் எல்லாத்துக்கும் நான் இருப்பேன் கொடுத்து இவங்க வந்து விழுந்துட்டேன் அடிபட்டுருமேன்னு அவங்களாம் அண்ணனுங்களாம் பயந்தாங்க. அதனால அண்ணன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டா. அவள் எங்கிட்ட மட்டும் சொல்லுவா. விளையாட்டுக்கு போனால் கூட அம்மா அண்ணன்ட்ட சொல்லாதம்மா அப்படி. அதனால நான் வந்து ஃப்ரீடம் கொடுத்து அவளுக்கு விளையாட வச்சேன். ஓகே. ஏன்னா வந்து மேபி இருந்திருந்தா அவங்க வந்து நேஷனல் லெவல்லையோ கண்டிப்பாக வந்து அவளே அதுக்கும் மேலே சொல்லுவா போயிட்டு என்கிட்ட. ப்ளே பண்ணியிருக்கலாம் அவங்க. ஸோ அவங்கள எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறான் அவளை. அவளோட அந்த வெறி வந்து அந்த ஃபுட்பால் தான். எதுவுமே எனக்கு மைண்டில் எதுவும் கிடையாது. படிப்பு கூட படிப்பு ஆவரேஜாக படிப்பா. ஃபுட்பால் தான் ஒரு உயிர். ஆமாம் கண்டிப்பாக. அந்த அளவுக்கு குஜராத் வரைக்கும் விளையாட்டு வந்திருக்கா. குஜராத் கூட போயிருக்கா அவள். ஓகே. அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கேயும் உளுந்து அடிபட்டு அதை கூட எங்ககிட்ட சொல்லலை. மறுபடியும் ஏந்து விளையாடி இருக்கா மறுநாள். ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கும் அந்த அளவுக்கு. ஆமாம் கண்டிப்பாக. என்கிட்ட தான் நிறைய பேசுவா. இவங்ககிட்டலாம் பேச மாட்டா. ஆனால் அண்ணன் திட்டுவாங்கல்ல விழுந்துட்டா அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க தங்கச்சி விழுந்து. ஆனால் நானும் சரி பரவாயில்ல விழுந்தாட பரவாயில்ல விளையாடு, நான் தான் தைரியம் கொடுப்பேன். பரவாயில்ல தோத்துட்டு வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனால் சொல்ல இன்னைக்கு தோத்துட்டால இதை வச்சு நாளைக்கு நீ ஜெயிக்குது விளையாடு சூப்பர்மா அப்படின்னு சொல்லி எனக்கே இது பண்ணும். பாருமா நான் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நான் இப்போ இதுவாக வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவேன். பிரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலில் வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்த ஒரு பொண்ணு. ஆமாம் சார். அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு வந்து காலை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப மனசு குழந்தை உயிரோடு வந்தால் போதும், இனிமேல் விளையாடவே வேணாம், நீ இவ்வளோ இடத்துல ஜெயிச்சுட்டு வந்துட்டேன். குஜராத்து, திருச்சி, சேலம். நானே சேலத்துக்கு ட்ரெயினில் இட்டுன்னு போனேன் சார். அந்த கோச்சு சொன்னார், டான் பஸ் ஸ்கூலில் ஒரு மேட்ச் நடந்தது. ஓகே. அது திருச்சியில் நடந்தது. நான் ட்ரெயினில் இட்டுன்னு போனேன். 13 பசங்க விளையாடமா, 13 பசங்களும் பெரிய ஒரு கோல் போட்டுருமா. அதனால் நல்லா ஆர்வம் போட்டு ரொம்ப அழகாக விளையாடுவேன். நானும் எவ்வளோ பாலுங்க நான் காசு கொடுத்து வாங்கலை, வேலை மேலே கொடுப்பாங்க. அதெல்லாம் கொடுத்தோன்னு மொட்டை மாடி இது இஞ்சி போன வீடுமே இது இதில் போய் டபால் விளையாடுன்னு நானே குழந்தை திட்டுவேன். அவளுக்கு அந்த மாதிரி ஒரு பைத்தியம் சார் குழந்தை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து எதாவது என்ன சொன்னாங்க ஆக்சுவலாக? சார் முதலமைச்சர் மேலே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட 10 லட்ச ரூபா கேஷ் செக்கு கொடுத்தாரு. என் பெரிய பையனுக்கு வேலை கொடுத்தாரு. என் ஒய்ஃபுக்கிட்ட வீட்டு ரமணா நகர் பெரம்பூரில் ஒரு ஹவுசிங் போர்டு ஒன்று கொடுத்தாங்க. ஓகே. ரெண்டும் ஓகே ஆகிடுச்சு. பெரிய பையனுக்கு மட்டும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணாமல் டெம்பரவரியாக வச்சுன்னுக்கிறாங்க. ஆனால் முதல்வர் சொன்னார் 2 பேருக்கு அரசாங்க வேலை குடும்பத்தில், பிரியா குடும்பத்துக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒருத்தருக்கு தான் வேலை கொடுத்தாங்க. அந்த வேலையும் வந்து ஒரு டெம்பரவரியாக தான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணேன். நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர்கிட்ட போனோம். அப்படியே செய்துனே கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். 2 வருஷம் ஆயிடுச்சு. நாங்கள் போய் வந்தோம் அது போல். அப்புறம் 2வது எங்களுக்கு அவங்க பையன் பர்மனெண்ட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, நாங்கள் 10 லட்ச ரூபா காசும் எடுக்கலை. அந்த பிரியாவுக்கு கொடுத்த வீட்டுக்கும் நாங்கள் ஒன்றும் போகல. என் குழந்தை இருந்த வீட்டில் தான் ஃபேமிலியோடு இங்கேயே இருக்கிறோம். அப்போ நாங்கள் சொன்னோம், இந்தமாரி எங்களுக்கு அதெல்லாம் வேணாம் சார், அந்த தப்பு பண்ண டாக்டரு அவர் லைசன்ஸை கட் பண்ணுறேன்னு சொன்னீங்களே, அவர் என் குழந்தைக்கு நன்மை வேறு யாருக்கும் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் காணும். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வந்து அவர் வரவும் இல்லை, வரல. சரிங்களா? ஏன்னா வந்து 2 பேர் தலைமறைவாக ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க சார். அதான் 90% முடிஞ்சிடுச்சு.
10% முடிஞ்சிடும், 2 மாதம் பொத்துவாங்க, 1 மாதம் பொத்துவாங்க, 10 நாளில் பொத்துவாங்கன்னு அடிக்கடிக்கு என் ஒய்ஃபும் என் பெரிய பையனும் வசந்த் 2வது பையன் எல்லாம் பிரியாக்கக்கூடிய அண்ணனுங்கெல்லாம் போவாங்க. நான் அவ்வளோ போனதில்லை, சரி அவங்க தான் போவாங்க. போயிட்டு வந்து இந்த 2 வாரத்தில் முடிஞ்சிடுமா, அந்த 1 வாரத்தில் முடிஞ்சிடுமான்னு சொல்லிக்கிறாங்க. நான் அதை பற்றி எதுவும் பண்ணல சார். நாங்கள் அந்த காசும் எடுக்கலை, பிரியாவை கொடுத்த வீட்டுக்கும் நாங்கள் போகல. அவங்க இங்கே தான் இருக்கிறோம், இங்கே தான் இருக்கு. குழந்த ஞாபகமாக இங்கே தான் இருக்கிறோம். இங்கே வந்து அவர் வந்து முதல்ல வந்து நீங்கள் எல்லாம் திடமாக இருங்க, அது பெரிய இழப்பு தான், திடமாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கீழே பாப்பாவுக்கு பூவெல்லாம் செலுத்திட்டு மேலே வந்து வீடு பார்த்துட்டு வீடு தங்கச்சிக்காக வீடு ஒன்று கொடுக்குறோம், அப்புறம் அண்ணன் வேலை கொடுக்குறோம், அப்புறமேட்டு 10 லட்ச ரூபா காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்பயே கூட செக்கு எல்லாமே அப்பயே கொடுத்தாங்க. ஆனால் அண்ணனுக்கு வந்து பர்மனெண்ட் ஜாப்னு சொன்னாங்க, அதுவும் இப்போ வரைக்கும் பர்மனெண்ட் பண்ணல. அப்புறம் டாக்டர்ஸ் மேலே நாங்கள் அப்பயே சொன்னோம், டாக்டர்ஸ் மேலே எங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் சார், அதுதான் எங்களுக்கு மெயின். ஏன்னா அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே மட்டும் தான் ஆக்ஷன் எடுத்துருங்க சார். ஏன்னா அவர் இப்போ டெத் ஆகி ஒரு 3 நாள் கழிச்சு தான் அவரே வந்தார். அப்போ வரைக்குமே அந்த கேஸ் இதுவாக தான் இருந்தது. அது வரைக்கும் வேறு எஃப்ஐஆர் மட்டும் தான் காப்பி பண்ணியிருந்தாங்க, இது பண்ணியிருந்தாங்க. அப்பயே நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம், இந்தமாரி ஆக்ஷன் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அவர் என்ன சொன்னார், ஓகே உடனே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த கேஸ் அப்படியே தான் இருக்குது இப்போ வரைக்குமே. ஓகே, அந்த 2 டாக்டர்ஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணதாவோ இல்லை அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதோ ஏதாச்சும் நியூஸ் கேள்விப்பட்டீங்களா நீங்கள்? வெறும் நியூஸ் மட்டும் தான் சார் கேள்விப்பட்டோம். அந்த டாக்டர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுத்தோம். என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, ஆனால் நாங்கள் சொன்னது வந்து அவங்க சஸ்பெண்ட் பண்ணால் இப்போ அவங்க 40 நாளில் முடிச்சுட்டு 41ஆவது நாள் வேற ஒரு குழந்தைங்க அந்த ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, வேறு யாருமே அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. எங்களுக்கு அது தேவையில்லை, தங்கச்சிக்கான மாதிரி வேறு யாருக்கும் ஆகக்கூடாது, அதுதான் எங்களோட இதுவே. அதனால் அவங்கள வந்து ஒன்று டிஸ்மிஸ் பண்ணணும், இல்லைன்னா அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணணும் தான் நாங்கள் சொன்னோம். ஆனால் இப்போ வரைக்குமே அவங்க வெறும் ட்ரான்ஸ்ஃபர் சஸ்பெண்ட் பண்ண தான் பண்ணாங்க, அதுதான் அவங்களுக்கான ஆக்ஷனாகவும் எடுத்திருக்காங்க, வேறு எந்த ஆக்ஷனும் இப்போ வரைக்கும் எடுக்கல. ஓகே, பிரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தங்கச்சியாக வந்து எப்படி இருந்தாங்க, இப்போ எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க அவங்க? அது நிறைய மிஸ் பண்ணுறோண்ணா, அது டெய்லி அது எப்பவுமே வரும் தான். நாங்கள் யாருன்னா நாங்கள் ஒரு முறை நாங்கள் கீழே இப்போ நான் எழுதப்போ என்னை பார்த்துட்டு அதுவும் அழுதுச்சு. அந்தமாரி ரொம்ப க்ளோஸ். நாங்கள் அவ்வளோ பேசிக்க மாட்டோம், எதுவுமே நான் அதுக்கும் பண்ணதே இல்லை. அதுக்குன்னு நான் எதுவுமே பண்ணதே இல்லை. பர்த்டேனா ஒரு டைரி மில்க் மட்டும் தான் வாங்கி தருவேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே பண்ணதே இல்லை. ஆனால் அது இல்லாதப்போ தான் தெரியுதே எவ்வளோ மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தோட அருமை நமக்கு தெரியல, போனதுக்கப்புறம் அதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க சைட்லேருந்து அப்போது ஒத்துக்கிட்டாங்க, இது ஆப்ரேஷன் பண்ண டாக்டர்ஸ் தப்பு தான், இந்த மாதிரி தவறான சிகிச்சைலாம் தான் இறந்துருக்காங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது நடந்து தான் வந்தாங்க, நடந்து தான் போனாங்க, அதுக்கு எல்லாமே ஃபுட்டேஜ் இருக்குது. ஓகே, டாக்டர் தவறான சிகிச்சை நடந்ததுனால இப்படி இருக்குது. ஆனால் அதுக்கு முழு சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம், என்ன இழப்பீடு எல்லாமே செஞ்சிடும். நாங்கள் ஆரம்பத்தில் டாக்டர்ஸ் மேலே நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம், ஃபுல் பொறுப்பு நாங்கள் கவர்மெண்ட் எடுத்துக்கிறோம், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண மட்டும் போதும்னாங்க. அந்த சப்போர்ட் ஃபுல்லாகவே பண்ணாங்க எங்களுக்கு. அவங்க இந்த இழப்பீடாக இருக்கட்டும், கொடுக்க சலுகையில் இருக்க எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. ஓகே, கவர்மெண்ட் வந்து என்ன மாதிரி சலுகை உங்களுக்கு செஞ்சு தரதா சொல்லிட்டாங்க? ஒரு அரசாங்க வேலை ஒன்றும் எனக்கு கொடுக்குறது சொல்கிறாங்க. அப்புறம் 10 லட்சம் பணமும் சொந்த வீடும் பண்ணித்தரோம். அதுபோக தம்பிகளுக்கும் நான் கவர்மெண்ட் ஜாப் அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் போன பீரியடில் அடுத்த பக்கத்தே உங்களுக்கு தம்பிக்கும் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன எழுப்புனாலும் நீங்கள் கேட்டு வரலாம், உங்களுக்கு என்ன எழுப்பணும் செய்ய நான் தயாராக தான் சிஎம் முதற்கொண்டு நீங்கள் கீழே பேட்டி கொடுத்துட்டு போனாங்க. ஓகே, உங்களுக்கு அரசாங்க வேலையை வந்து கிடச்சிருச்சு ஆக்சுவலாக? இல்லை, அது கான்ட்ராக்ட் பேஸில் தான் போட்டிருக்காங்க. கொடுத்தது அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. போய் ஜாயின் பண்ணப்போ தெரியுது இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேஸுன்னு. அதோட தெரிஞ்சதுமே நாங்கள் ஹெல்த் மினிஸ்டர் கேட்டோம், ஏன்னா அவசரமாக வெட்டி டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, அவர் 3 மாதம் போயிட்டு இருங்க, உடனே பண்ண மாட்டாங்க, நான் அதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் ஆகி 6 மாதம் ஆகி 1 இயர் ஆகி இப்போ 2 இயர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸ் தான் போயிட்டுருக்கேன். கான்ட்ராக்டில் தான் வரும். ஆனால் வாக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படின்ற ஒரு அரசாங்க வேலைன்னு தான் அவங்களுக்கு கேட்டு வந்தாங்களே. இத்தனைக்கும் தம்பி டிகிரி முடிச்சிருக்கான், அவனுக்கு கொடுத்துலாமனு கேட்டாங்க. ஓகே நாங்கள் பேசணும். அப்புறம் வீட்டில் முதல்ல பையன் கொடுத்த நாளாக சொல்லிட்டு தான் அரசாங்க வேலை எடுத்துக்கோம். ஓகே, இவ்வளோ சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போச்சு, நம்ம எதுவும் தவிர்க்க முடியாத சம்பவம் நடந்து போச்சு. இதோட கேஸ் இன்னும் நிலுவையில் தான் இருக்குங்களா ஆக்சுவலாக? ஆமாண்ணா, நாங்கள் மாதம் இப்போ 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமும் நாங்கள் ஒரு மாதமும் நாங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்டு தான் வரோம். ஓகே, அங்கே என்ன சொல்கிறாங்க, 1 மாதத்தில் முடிஞ்சிடும், 2 மாதத்தில் முடிஞ்சிடும். டாக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நர்ஸும் அங்கே வேலை பார்த்த நர்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், அந்த நர்ஸ் பேரையும் ஆட் பண்ணணும், அது கொஞ்சம் நாள் ஆகும், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உடனே முதல்ல நாங்கள் போய் கேட்டதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 5 மாதம் போய் கேட்டதுக்கு உடனே ஆக்ஷன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலண்ணா. நாங்கள் போய் கேட்குறப்பெல்லாம் முடிஞ்சிடும், கொஞ்ச நாள் இருங்க. போலீஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகினே தான் இருக்காரு. முதல்ல நாங்கள் ஒரு டிசிபி சார் பார்த்தோம், அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் சார் அவர் வந்து அந்த கேஸ் எடுத்தார். அவர் போய் பார்த்தோம், அந்தமாரி 2 இன்ஸ்பெக்டர் மாட்டாங்க. இப்போ வரைக்கும் நாங்கள் போயிட்டு வந்துன்னு இருக்கோம், அந்த கேஸ் அப்படியே தானே இருக்குது. இப்போ வரைக்கும் எதுவுமே சொல்லவே இல்லை, நான் கன்ஃபார்ம் இப்போ வரைக்கும் அப்படியே தான் போய்கிட்டு அப்படியே தானே இருக்குது. ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த டாக்டர்ஸ் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? எடுக்கிறது தான் சொன்னாங்க. எடுக்க சொல்லி தான் இங்கே பாடி கொடுத்த தங்கச்சி கொடுத்ததுலேருந்து அன்னி இருக்கும் எல்லாமே பண்ணி தான் அங்கே எல்லாம் ரிமூவ் பண்ணி வந்தோமே. இல்லைனா அங்கே ஒரே போராட்ட பிரச்சனை தான் நடந்துச்சு. ஓகே,
உங்களை கன்வின்ஸ் பண்ணி தான் வந்து பாடி கையில் கொடுத்துருக்காங்க. ஆமாம். சரி, இப்போ வந்து அந்த டாக்டர்ஸ் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஆக்சுவலாக? நடவடிக்கைன்னு எதுவும் எடுக்கல. எதுவுமே நாங்கள் எடுக்கல. தான் சர்ஜரி தப்பாக பண்ண 4-5 ஜிஹெச்லேருந்து நாங்கள் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ப்ரெஸ்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சோம், இதுமாதிரி தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்னிலேருந்து இனி வரைக்கும் நாங்கள் மட்டும் தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். கவர்மெண்ட் சைடில் எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ணல. இப்போ வரைக்கும் அந்த சப்போர்ட் ஆனால் ஸ்டேஷனில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கோம், போட்டுகிட்டே இருக்கோம், தவிர எந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இது செய்யலை. ஓகே, இப்போ கவர்மெண்ட் ஜாப் தரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் கொடுத்துட்டு இதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தானே ஆக்சுவலாக வந்து. ஏன்னா வந்து அந்த டைமில் உங்களை ஆஃப் பண்ணுறதுக்காக செஞ்ச ஒரு விஷயமா தானே இது உங்களால் பார்க்க முடியும். அப்படி தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் கொடுத்துருக்கலாம், அது இதுவும் இல்லை. இழப்பீடுக்கு இணையாக அது வேலைலாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் கொடுத்த முழுசாக கொடுத்துருக்கோங்கிறது இந்த வேலைக்கே ஒன்றுக்கு அலைய வச்சுட்டு இருக்காங்க. சரி, இப்போ வந்து இந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருந்த அந்த 2 டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்த்தீங்களா? இல்லைண்ணா, இங்கே லாஸ்ட்டாக எங்கள் தங்கச்சிக்கு இந்த மாதிரி பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜிஹெச்சில் போய்ட்டு சொன்னோன்னே நாங்கள் இவங்க நம்பரு கேட்டு வாங்கினோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணோம், அவங்க எடுக்கவே இல்லை. நாங்கள் கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி, தங்கச்சி கால் எடுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் கால் பண்ணுறோம். 2 டாக்டர் நம்பரும் நாங்கள் எடுத்துகிட்டு கால் பண்ணுறோம். அவங்க 2 பேரும் அட்டனே பண்ணல. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாங்கள் நாளைக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் வச்சாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. ஆனால் வந்து அவங்க செஞ்ச தப்புன்றது வந்து அவங்க உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாண்ணா. ஏன்னா இங்கே ஜிஹெச்சில் போய் பார்த்தோன்னே அவங்களே என்ன சொன்னாங்க, இங்கே டைட்டாக கட்டுனதுனால பிளட் சர்க்குலேட் ஆகலை, அதனால கெட்ட ரத்தம்லாம் வந்து இப்போ மேலே வர ஆரம்பிச்சிச்சு, கீழே கால் எடுத்தே ஆகணும், இல்லைன்னா ஃபுல்லாக எல்லா பார்ட்ஸுக்கும் சர்க்குலேட் ஆகிடும், அது அப்புறம் உயிருக்கு ஆபத்து ஆகிடும்ன்ட்டு சொன்னாங்க. பிரியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே படித்தாங்க ஆக்சுவலாக? இங்கே பால்வாடியிலேருந்து 12th வரைக்குமே அங்கே தான் படித்தாங்க. அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் டே அதெல்லாம் அங்கே வைக்கிறதுனால அங்கே வந்து ஃபுட்பாலில் கொஞ்சம் இதுவாகி ஃபுட்பாலே அப்புறம் தொடர்ந்து காலையில் 6 மணிக்கு போனாங்கன்னா நைட்டு கோச்சிங் கிளாஸ் அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 7-8 மணி தான் வீட்டுக்கே வருவாங்க. அதனாலேயே நாங்களும் திட்டுவோம், எதுக்கு எவ்வளோ இது பண்ணி போகிற அப்படிலாம், நீ ஃபுட்பால் போக தேவையில்லை தான் நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் எழுந்ததுக்கு முன்னாடி காலையிலே இருந்து உடனே ஓடிடுவோம். அது அந்த போயிட்டு ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்பாலில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கண்டினியூவாக இருந்திருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ரீதியாக ஏதாச்சும் அவங்களுக்கு சப்போர்ட் எதனா கிடச்சிருக்கு ஸ்கூல் சைடு? இப்போ காலேஜ் வந்து மார்க் வந்து கொஞ்சம் கம்மியாக தானே எடுத்தாங்க. 12th மார்க் கொஞ்சம் கம்மியாக எடுத்ததுனால காலேஜ் அவ்வளோ கிடைக்கல இங்கே. ஓகே, அப்புறமேட்டு பார்த்தா இங்கே ஃபுட்பால் நல்லா அடி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான் குயின் மேரிஸ் காலேஜில் ஃபிசிக்கல் எஜுகேஷன் குரூப்பில் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. அது பிடி சம்மந்தப்பட்ட இது தான், அந்த கோர்ஸில் தான் அவங்களுக்கு கிடைச்சிது. அந்த ஃபுட்பால் நல்லா விளையாடுறதுனால தான் அந்த கோர்ஸ்லேயே எடுத்தாங்க. அது மூலிமா தான் அங்கேயும் போச்சு. அங்கே போயிட்டு 6 மாதம் தான் இருந்தாங்க. அதுக்குள்ளேயே அந்த வலி வந்து ஆப்ரேஷன் அந்த மாதிரி போயிடுச்சு. அந்த 6 மாதத்துலேயே நேஷ்னல் லெவலில் போயிருக்காங்க. குஜராத் போய் நேஷ்னல் லெவலில் விளையாடிருக்காங்க. அப்புறம் சேலம், திருச்சி இந்த மாதிரி 3 ஸ்டேட்லலாம் போயிட்டு விளையாடிருக்காங்க. ஓகே, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க பிரியாவுக்கு? வந்து ஃபுட்பாலில் வந்து உங்களுக்கு தோணுச்சா பிரியா வந்து ஒரு நாள் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவான்னு சொல்லிட்டு? அதான் நான் அந்த கோச் கூட வந்து சொல்லுவார், பிரியா வந்து பசங்க விளையாடுறப்போ தங்கச்சி விளையாட யாருக்கு வாங்கலாம், ஆள் இல்லைன்னா பசங்க யாருன்னா ஒருத்தர் இல்லைன்னா இறக்கி விளையாட வைப்பாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வேகமாக விளையாடுவாங்க அப்படின்றதுக்காக அவங்கள இறக்கி விளையாட வைப்பாரான் கோச்சு. அவரே சொல்லுவார் எங்ககிட்ட, அந்தமாதிரி வேகம் இருக்கிறவங்களே எதுக்கு நீங்கள் தடுக்க, நாங்கள் வந்து காலில் விழுந்து அடிபட்டுச்சின்னு சொல்லுவோம், லேட்டாக வருதுன்னு சொல்லுறதுனால நாங்கள் வந்து வேணான்னு தான் நானே சொல்லியிருந்தேன். அப்புறம் கோச் இந்தமாதிரிலாம் சொல்கிறதுக்கப்புறம் அவ்வளோ இதுவாக விளையாடுறாங்க, நீங்கள் நேற்று அவங்களை தடுக்கிறீங்க, விளையாடட்டும், அப்போ தான் அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வச்சு நம்ம எதனா வேலை கூட வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுனால தான் நாங்களும் அப்புறம் கொஞ்ச நாள் போகிறதுக்கப்புறம் அலோவே பண்ணணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ டாக்டர்ஸ் 2 பேர் இதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க. அவங்களோட பேர் உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா, இவங்க தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? எதுவும் அவங்கள பற்றி எதுவும் தெரியுங்களா? அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. அங்கே கூட்டிகிட்டு போகிறப்ப அங்கே கூப்பிட்டு பார்த்தாங்க, ரிப்போர்ட் ஸ்கேனிங் ரிப்போர்ட் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணி லேசரில் பண்ணிவிடுவோம், சின்ன ஆப்ரேஷன் தான், ஒரு 1/2 hour 1 hour அது முடிகிற வேலை தான், இது பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் பிறகு ஃபுட்பாலுக்கு அவர் கண்டினியூ பண்ண முடியலைன்னா ரொம்ப பெருசாகிடும் அப்படின்னாங்க. அதுக்காக தான் ஓகே சொல்லி பண்ண மாட்டேன். டாக்டர்ஸ் யார் என்ன பேர் நமக்கு அதுவும் தெரியாது. ஸோ கடைசி நேரத்தில் வந்து உங்களுக்கு கட்டு பிரித்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணலை, வேறு ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம். இந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸில் சைன் வாங்குறது, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நாங்கள் வேறு ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், ஏதாச்சும் ப்ரையர் இன்ஃபர்மேஷன்? அப்படிலாம் பண்ணல. லேசரில் பண்ண போகிறன்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க, சைன் பண்ணோம். இந்த லேசர் ஆப்ரேஷன் இந்த போட்டுருந்துச்சு, அது சைன் பண்ணோமே. ஓகே, மற்றபடி வேறு எந்த ஆப்ரேஷனுக்கும் எங்களுக்கு வாங்க வேறு எதுவுமே சொல்ல. இப்போ வந்து லேசர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1-2 hours அந்த மாதிரி எடுக்கும்னு சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் ஆச்சு அந்த ஆப்ரேஷனை? 11-11:30க்கு மேலே கூப்பிட்டு போனாங்க மார்னிங். ஓகே, 3:30 4 o'clock ஆகிடுச்சு. 4 o'clock ஈவினிங் மேலே தான் அவள் உள்ளே இருந்தா, அப்புறமா வெளியே கூப்பிட்டு வந்தாங்களே. ஓகே, எந்த கட்டத்தில் வந்து இது ஏதோ ஒரு இடத்துல வந்து தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிச்சு? அவள் நைட்டு ஃபுல்லாக பெயின் ரூம் அழுத்திட்டு இருந்தா, இது பெயின் ரூம் அழுத்திட்டு இருந்தா. சரி ஆப்ரேஷன் பண்ணால் முன்னப்பின்னு நாங்கள் நர்ஸ் சொல்லப்போ தான் சரி, நம்ம தெரியாது இது இருக்கும், ஆப்ரேஷன்லாம் நான் பண்ணது கிடையாது. ஓகே, பண்ணவும் சரி அந்த பெயினுக்கு போய் மார்னிங் வெயிட் பண்ணோம். அப்புறம் மார்னிங் அந்த கட்டு ரிமூவ் பண்ண மாதிரி தான் அந்த பிளட் டெஸ்ட் ரொம்ப ஃபோர்ஸாக போகும் தான் பெயின் இருக்கும். இப்போ எதுவும் நடந்திருக்கு போல தான் அவங்க அனுப்பிட்டாங்க ஜிஹெச் தான். அப்போ தான் தெரிய வருது ஏதோ
தவறாக பண்ணியிருக்காங்க. பட் ஜிஹெச் கொண்டு போனப்போ அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களா, இது தப்பாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்களா? தப்புன்னு சொல்லலை, அந்த டாக்டர்ஸ் அப்போ வரல. ஓகே. இந்த மருந்து இல்லைன்னு தான் அமிச்சாங்க. இந்த மருந்து மெடிசன் இல்லை, தப்புன்னு சொல்ல ஒத்துக்கும் இல்லை. ஓகே. மெடிசன் இல்லை ஜிஹெச்ல இருக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி அனுப்பிட்டாங்க. அம்மா வரைக்கும் அனுப்பிட்டாங்க. சைலண்டாக அனுப்பிட்டாங்க. வேற ஒரு காரணத்தை சொல்லி வந்து ஜிஹெச்சுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்க ஜிஹெச்சில் இருக்க டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? அவங்க அதை பிரித்து பார்த்துட்டு அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, எங்கிட்ட எதுவும் சொல்லிக்கல. அப்புறம் அது ஒன்றும் இல்லை, அது கட்டு பிரிச்சிருக்காங்க, அந்த போஸ்ட்டில் பிளட் வெளியே போயிருக்கு, அதனால தான் இருக்கு, மற்ற எதுவும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆப்ரேஷன் பண்ண சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு மிட் நைட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. அந்த இது பிளட்டுக்காக மிட் நைட்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகே. அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஆப்ரேஷன் பண்ணாங்க, அப்புறம் வெளியே வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னா திருப்பி வார்டுக்கு மாற்றினாங்க. திருப்பி நைட்டும் பெயின்னு அழுதா திருப்பி ஒரு அன்றைக்கி மார்னிங்கே 3-4 இருக்கும் இப்படியே காரில். அப்போது சர்ஜரி பண்ணும்போது தான் கால் ரிமூவ் பண்ண சொல்லிட்டு எங்களுக்கு ஃபோன் வருது வெளியே நிற்கிறப்போ. கால் எடுக்கணும், ஏன்னா அந்த சின்ன சதவீதம் உள்ளே போயிட்டுருக்கு, அதை மாற்றினா அந்த பிளட்டு கெட்ட பிளட் வந்து மேலே ஏறிட்டுக்குது, கால் வழியாக பரவிட்டுக்குது. கட் பண்ணிட்டோன்னா அந்த பிளட் அங்கேயே நின்றுடும், அது ஆட்டுக்கு போகாது, உயிருக்கு பாதிப்பு இல்லைன்னாங்க. சரி, அதுக்கும் அலோவ் பண்ணும். அன்றைக்கி ஒரு ஆப்ரேஷன் பண்ணி காலை ரிமூவ் பண்ணாங்க. ஓகே. கூடயே வந்து ஓடி ஆடி தெரிஞ்ச நம்மளோட சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கால் எடுக்க போகிறாங்கன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலி அது என்னால் ஏற்றுக்க முடியல. சரி, அது நடக்காது, நாங்கள் ரொம்ப ப்ரேயரில் இருந்தோம், அப்படி நடக்காது, ஏதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா சரி அது சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் அது உயிருக்கு ஆபத்து இருக்கும்போது காலு தானே, வீட்டிலலாம் பேசி பண்ணிவிடுவோம் அப்படின்னு அது அலோவ் பண்ணோம். இந்தளவுக்கு ஆகும் தெரியாது. ஏன்னா வந்து மேபி நான் ஃப்ரீயாக இருந்திருந்தா ஃபுட்பால் விளையாடி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வேறு லெவலில் வந்து அவங்களோட சக்ஸஸ் இருந்துருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அவங்களுக்கு. சரிங்களா? அவங்களோட ஸ்டாண்டர்டே வேறு மாதிரி போயிருக்கும், உங்களோட குடும்பத்தோட ஸ்டாண்டர்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஸோ இவங்க செஞ்ச ஒரு தப்பால் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு பார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா காணாமல் போயிருக்கு. அப்படின்றப்போ அது வந்து எதாலையும் வந்து ஈடுகட்ட முடியாது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக அப்படி ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவள் இல்லை தான், அவள் இருந்திருந்தால் நாங்கள் இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டோம். நாங்கள் ஆல்ரெடி ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்தை பார்த்து தான் இருந்தோம். அவள் போயிட்டு இருந்தா. ஆனால் ஆரம்பத்தில் இந்த அளவுக்கு போவான்னு எனக்கு தெரியாது. ஆனால் போயிருந்தா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்திருப்பா. நாங்கள் அவளோட எவ்வளோ இருந்திருப்போமா தெரியல, நல்லா தான் இருந்திருப்போம், நல்ல பேர் சேர்த்து வச்சுருப்போம், நல்லா அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம், சர்டிஃபிகேட்லாம் பார்த்துருப்போம். அவள் இல்லை. ஆனால் அவள் இல்லாத பட்சத்துக்கு எனக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுத்துட்டு போயிருக்கா. அதை நான் தக்க வச்சு பார்க்குறேன், அதுவும் நிலைக்கணும்னு பார்க்குறோம். அதுதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது எங்களுக்கு, அதுவும் நிறைய கிடைக்கல. ஓகே. இப்போ உங்கள் ஜாப் ரிலேட்டடாக வந்து வேறு எதுவும் அப்டேட் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? அந்த மாதிரி போயிட்டு இருங்கன்னு லாஸ்ட் டைம் சொன்னாங்க, லாஸ்ட் இயர் சொன்னாங்க. ஓகே. இந்த இயர்லேருந்து எந்த ஒரு கன்ஃபார்ம் மெசேஜும் வரல எனக்கு. பண்ண மாட்டோம், அது எக்ஸாம் எழுதி தான் போகணும், எக்ஸாம் எழுதி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது உங்களுக்கு வாழ்வதாதுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டோம், பணம் வீடுன்ற மாதிரி வேலையை கொடுத்துட்டோம். இப்போ வீடு கொடுத்துன்னு சொன்னால் எங்கே கொடுத்துருந்தாங்க வீடு? இங்கே பெரம்பூர் ரமணா நகருக்கு கௌதம் ஹவுசிங் போர்டில் வீடு கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் போர்டில் தான் உங்களுக்கு வீடு கொடுத்துருந்தாங்க. கேஷ் வந்து உங்களுக்கு அன்றைக்கே செக்கு கொடுத்துட்டாங்க. பட் ஜாப் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏமாற்றப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாபுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு செக்யூரிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா என்றைக்காக இருந்தாலும் நமக்கு வந்து குடும்பத்துக்கு ஒரு சேஃப்டின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. பட் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏமாற்றப்பட்டிருக்கு. ஸோ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வேணும்? இந்த பிரியாவோட மரணத்துக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் அப்போதுலேருந்து வைக்கிற ஒரே கோரிக்கையும் தீர்ப்பாக எது வேணா இருக்கட்டும், அந்த டாக்டர்ஸ்லாம் நடவடிக்கை எடுக்கணும். எங்கே இருக்காங்க எதற்கு தெரிலன்றாங்க, அவங்க ஃபுல்லாக லைசன்ஸ் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி எந்த சர்ஜரியும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தப்பான பண்ணிவிட்டு அவள் எங்கே போய் செய்கிறாங்கன்னு தெரியல. எந்த ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அது ஃபுல்லாகவே கிளர்க் கேன்சல் பண்ணி அதை கோர்ட்டில் நிறுத்தி அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி தரணும். ரெண்டாவது அவங்க கொடுக்குன்னு சொன்ன வேலை மட்டும் பரும் பண்ணி தரணும். இந்த 2 விஷயமா நான் கேட்டுட்ருக்கோம். எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்கிறாங்களா? ஆமாம். அது எப்படி தெரியாமல் இருக்கும்? ஒரு டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஜாபில் இருக்க ஒரு டாக்டர்ஸு ஒரு குழந்தைக்கு வந்து இப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் எப்படி அலட்சியமாக பதில் சொல்ல முடியும்? இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிட்டாங்க, எங்கே போயிட்டாங்க தெரியல. இங்கே இருக்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள விரட்டிட்டாங்க, போயிட்டாங்க தலைமுறைட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துட்டு இருக்கோன்றாங்க. ஆனால் தெரியல, எங்கே இருக்க டாக்டர்ஸ் தெரில. கேஸ் ஃபைல் பண்ணுறப்போ கோர்ட்டே வர வைக்காங்கள, அப்போ உங்களுக்கு சம்மன் ஒரு வீட்டுக்கு, அப்போ நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வந்து கண்டிப்பாக பிரியாவோட மரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தீர்ப்பும் சரி, அதில் சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு வந்து தக்க தண்டனையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம். வணக்கம்.